என்னோட ஒர்க்ல நான் ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்கேன், இல்ல என்னோட ஹேபிட்ஸ்ல நான் கன்சிஸ்டண்டா இருக்கேன், ஆனா ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல. இந்த ஸ்டேஜ் ஆஃப் கேட்டகரியில இருக்கீங்கன்னா இது ஒரு கிரே ஏரியா ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இல்ல கிரே ஏரியா ஆஃப் மாஸ்குலினிட்டி, இல்ல மென்டல் ஃபிட்ஸ், நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். இது ஒரு கிரே ஏரியா. இந்த ஏரியால தான் 90% ஆஃப் த மென் குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஆல்ரெடி நீங்க எடிட்டிங்லாம் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஒரு வெறும் பிளாங்கான ஒரு வீடியோ பாக்குறீங்க, எதுவுமே பெரிய டோப்பமைன்லாம் ஸ்பவுட் அவுட் இல்லாத ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா யூஆர் ஆல்ரெடி இன் 10%. அந்த 10%ல இருந்து 1% ஆகணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் டு அக்ராஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக் அந்த கிரே ஏரியாவை நீங்க ஓவர் கம் பண்ணி தான் வந்தாங்க. ஸோ வாட் ஐ மே டூ இஸ், எனக்கு அந்த டைம்ல ரிசல்ட் வரலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஐ எம் ஜஸ்ட் டூயிங் த சேம் ஓல்டு ஹேபிட்ஸ். ஐ ஒன்ட் சேஞ்ச் எனி அதர் நியூ ஹேபிட்ஸ். ஐ ஜஸ்ட் டூ த சேம் ஓல்டு ஹேபிட்ஸ், அவ்வளவுதான், சிம்பிள். அண்ட் ஐ ஜஸ்ட் டூ ஒன் மோர் ரெப், எக்ஸ்ட்ரா ஒன் மோர் ரெப் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒன் மோர் ரெப் பண்ணலாம். ஐ ஜஸ்ட் மோட்டிவேட் மை செல்ஃப். இந்த 2 விஷயம் நான் ஃபாலோ பண்ண எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் ஆச்சு.